மக வேணும் ஆள் போல் இலை தழுத்து அருகது போல் வேர்கள் போன்று மோகில் போலே பண்ணை கட்டி வாழ்க வாழ்க அந்த காலத்திலே ஒரு குழந்தை பிறந்தா யாருக்கு எந்த குலதெய்வமோ அந்த பேர் தான் விடுவாங்க. அவன் பெரியாண்டவர் சாஸ்தா. இங்க வந்திருக்கும் பக்த கோடிகள் அனைவர்களுக்கும் முக்கால்வாசி ஆளுக்கு பெரியாண்டவர் சாமி கோயில் தான் பேரு. பெரிய சாமி இருக்கும், அக்கினி மாடம் இருக்கும், இப்படிலாம் சிறப்பு பேர் இருக்கும். ஆமா, ஆணாக பிறந்தார் ஆக்கேன், பெண்ணா பிறந்தார் ஆக்கி, ராக்கே ராக்கி, மூக்கே மூக்கி, சொக்கே சொக்கி, மாடே மாடத்து, கருப்பேன் கருப்பாயி, இருளப்பேன் இருளாயி, சுப்பையா சுப்பம்மா சுப்பம்மா. இதெல்லாம் நம்ம விடக்கூடிய பேரு, பழைய காலத்து பேரு. இல்ல தெய்வத்தோட பேர் தான். இப்போ உலகமே சினிமா உலகம் ஆகி போச்சு இல்லையா? அங்க பாருங்க, அங்க அடிக்கிறாங்க. இப்ப அந்த பேரெல்லாம் நம்ம கூப்பிட்டோம்னா யாரும் கூப்பிட போறது இல்ல. பேரு தெய்வத்தின் பேரா இருந்தாலும் அதை மாத்திக்கிட்டாங்க. அதை மாத்திக்கிட்டாங்களோ? ஆனா இது தெய்வலோகத்து குழந்தையாக இருப்பதாலே ஆமா என்ன பேர் கொடுக்கலாமையா? என்ன சொல்லலாம்? வல்லமை தவம் இருந்ததனால் வல்லவன் என்றும், அவர்கள் குலமோ அசுர அரக்கர் குலத்திலே பிறந்து வந்ததினால அரக்கன் என்றும் இரண்டையும் சேர்த்து வல்ல அரக்கா என்று பெயர் சூட்டினார்கள். அப்பேற்பட்ட வல்லரக்கனானவனை கண்ணே பெண்ணவளோ கண்ணே பெண்ணவளோ பாதாள உலகத்திலே வல்லரக்க ராஜனை அறையதில விட்டமானோ கண்டைக்கா பூமியில விட்டமானோ பாதனோதில தொட்டில் கட்டி உடையதில ஆர்வோடு தொட்டில் கட்டி அடியதில பாராட்டி பாராட்டி தலைமகன் ஐயா மட்டிலில சாதம் போட்டா வாரி உண்ண மாட்டான் என்று இளையதில சாதம் போட்டா எடுத்து உண்ண மாட்டான் என்று அங்க நல்ல தழுகையில இரவெண்ணதான் பிசைந்து காக்காய சங்காட்டி மணிக்கு ஊட்டுவாளா ஊட்டி நல்ல வளப்பாளா உடம்பெல்லாம் நெய்யுருக ஏத்தி வளப்பாளா ரேகமெல்லாம் நாலு ஒரு மேனையுமா பொழுது ஒரு வண்ணமுமா சீரோடும் ஜரப்போடும் சீரோடும் ஜரப்போடும் செல்ல மகனை வளர்த்துவாரா அவருக்கு வட்டிலே சாதம் போட்டா வாரி உண்ண மாட்டான் என்று வல்லரக ராஜனை தான் இலையதில சாதம் போட்டா எடுத்து உண்ண மாட்டான் என்று தங்க நல்ல தழுகையில கீரை வெண்ணதான் பிசைந்து காக்காய ஏச்சங்காட்டி கண்மணிக்கு ஊட்டுவாளா ஊட்டி வளப்பாளா உடம்பெல்லாம் நெய்யுருக ஏத்தி வளப்பாளா தேகமெல்லாம் நெய்யுருக நாலு ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா வல்லரக்க ராஜனை தான் வல்லரக்க ராஜனை தான் வரிசையோடு வளர்த்துவார
இறங்கி காத கொத்தி முத்தால் கம்மலிட்டு காத கொத்தி கடுக்கம் போட்டு கைக்கு தங்க போட்டு 4 வயதாச்சு நடந்து விளையாடுவானா 5 வயதிலே 5 வயதிலே அவன் அறிவுகளை படிக்க போறா அறிவிக்கலா அரக்கனுக்கு வயதோ 5 ஆச்சு ஆமா 5 வயதிலே அறிவி கல்விகளை கற்பிக்க வைக்க வேண்டும் என்று அசுரகுலத்திற்கெல்லாம் குருவாகிய வாத்தியார் சுக்கராச்சாரியார் ஆமா சுக்கராச்சாரியாரை கொண்டு வந்து நாள் பார்த்து தினங்குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து நல்ல நாள் எதிர்பார்த்து நாளான நாளையிலே புரட்டாசி மாசத்தையிலே ஆமா படிக்கிற பாடங்களை பூசையிலே வைக்க வேண்டும் என்று ஆமா காயாத பனையிலே கன்னிப்பனை குறித்தெடுத்தார் கண்டிப்பானே குறித்தெடுத்து ஈனாத பனையிலே இளம்பனை குறித்தெடுத்தார் ஆமா வண்டரியா ஓலையை கொண்டு வந்து இருபுறமும் கொண்டை சீவி அதிலே மஞ்சள் குறிப்பிட்டு ஆமா அரக்கனை ஆசார பலகையிலே அமர வைத்து ஆமோ அரிகரி சித்தரி அறிவோம் நன்றாக ஆமையா குருவே துணை என்று மாதா பிதா குரு தெய்வம் ஆமா அன்னையும் பிதாவும் முன்னரே தெய்வம் என்று சொல்வார்கள் அந்த அசுரகுல தலைவனாகப்பட்ட ரிஜுமுகாவர்ணன் மகனாகிய வல்லரக்க ஆமையா அரிகரு கொன்ற வேந்தோம் அரிகரு கொன்ற வேந்தோம் அறிந்து கொண்டானா அன்னையும் பிதா என்று வேடி படித்து கொண்டானா அன்னையும் பிதா என்று வேடி படித்து கொண்டானா வல்லரக்கா அறிந்து கொண்டானா படித்து கொண்டாரா 64 கலைக்காணியோ 64 கலைக்காணியோ படிக்கானே வல்லரகன் ஆணையற்றம் குதிரையற்றம் அழகு உயர்ந்த பல்லிடம்பு சிலம்பு தொழில் வாழ் வித்த வில்லு வித்த ஒரு வித்த ஜலம்பு வித்த பொன்கரணம் பின்கரணம் 16 வயதில படியாத பாடமில்லை படியாத பாடமில்லை அவன் பாராத பாடமில்லை படியாத பாராத சாஸ்திரங்கள் 18 புராணம் 32 தான தர்மங்களோடு 64 கலைக்காணியும் 96 தத்துவங்கள் 108 யாகமங்கள் உரிச்சு நன்னூல் சூடாமணி நிகழ்ந்து விவேக சிந்தாமணி ஆகிய ஆயகலை அனைத்தையும் படித்தான் வல்லரக்கன். அப்படி படித்து வார போது அரக்கனுக்கு வயதோ 16 வயதாச்சு. பார்த்தார் எத்த கண்ணையார் ரிஜுமுகா வர்ணனை அழைத்தார். நம்ம மகன் அரக்கன்
அரக்கனுக்கு வயதோ 16 ஆச்சு. ஆமா இந்த 16 வயதிலே மகனுக்கு திருப்பூட்டி கல்யாணம் செய்து நாட்டை அவனுக்கு ஒப்படைத்து பட்டம் சுட்ட வேண்டும், நம்ம கண்ணால பார்க்க வேண்டும். ஆமா கல்யாணம் ஏன் முடிக்காங்கன்னா வீட்டு பொறுப்பு வருவதற்காகத்தான் திருமணம் முடிக்காங்க. ஓ அதுக்கு தான் கல்யாணம் முடிக்காங்களா? வீட்டு பொறுப்பை பார்த்தா தான் நாட்டு பொறுப்பு என்னன்னு தெரியும். ஆமா அதுக்குத்தான் திருப்பூட்டுகின்றார்கள். ஆமா ஆமா அப்படி திருமணம் முடிக்க வேண்டும் என்று அப்படி வல்லரக்கனாகப்பட்டவனுக்கு 16 வயதிலே ஆமா அரக்கனுடைய அம்மான் மகளாகிய பவளக்கண்ணியை கொண்டு வந்து அரக்கனுக்கு திருப்பூட்டி சிம்மாசனத்திலே அமர வைத்தார். ஆமோ சபையோர்கள் மத்தியிலே அரக்கனுக்கு நாட்டை ஒப்படைத்தார்கள். ஆமா என் மகனே வல்லரக்கா, என் மகனே வல்லரக்கா, சுப்போலும் உன் பொறுப்பு, சிம்மாசனம் உன் பொறுப்பு, நாடு எல்லாம் உன் பொறுப்பு, நாடு நகரம் எல்லாம் உன் பொறுப்பு, ஊட்டி எல்லாம் உன் பொறுப்பு, பொக்கிசமும் உன் பொறுப்பு, பணப்பெட்டி உன் பொறுப்பு, பாதாள உலகம் எல்லாம் உன் பொறுப்பு, கண்ணையுமே காப்பது போ, கண்ணையுமே காப்பதே போ, உலகத்தை பார்க்க அங்க ஒப்படைத்த வேளையில வல்லரக்க ராட்சதனும் செங்கோல கையில் பிடித்தான், சிம்மாசனம் தானம் அறுத்தான், வாசம் புகழ் சூடும் உலகம் எல்லாம், வாசம் புகழ் சூடும் வரிசையும் அங்க ஒப்படைத்த வேளையில வல்லரக்க ராட்சதனும் செங்கோல் கையில் பிடித்து சிம்மாசனம் தான் அமர்ந்து அரசு செய்து வரபோது என்னைக்கு வல்லரக்கன் செங்கோல் பிடித்து சிம்மாசனத்திலே அமர்ந்தானோ, இவன் செங்கோல் பிடித்து சிம்மாசனத்திலே அமர்ந்த போது இவன் சிம்மாசனத்திலே ஏறி உட்கார்ந்தான் பாருங்க. 9 படி அமைத்தாங்க. இது மாதிரி 9 படி கட்டி இந்த 9 படியும் 9 நவக்கிரகத்தை கொண்டு வந்து படியாக அமைத்தார். ஆமா 9வது படியிலே சனி பகவானை கொண்டு வந்து படியாக போட்டாங்க. இப்ப சனி பகவானே படியாக போட்டு இவன் 8 படியை ஒழுங்கா மிதிச்சான். ஆமா 9வது படியிலே சிம்மாசனத்துல இருக்க போறோம் அப்படிங்கிற ஆணவம் அவனுக்கு வந்து விட்டு. ஆமா ஆணவம் என்பது அழிவுக்கு அறிகுறி என்பார். ஆமா அதனால அரக்கனுக்கு 9வது படியிலே ஓங்கி மிதிக்கும் போது பிடித்தார் 7 பகவான். ஆமா சனியம் பிடிக்க போறான், பாவி சங்கடத்தை அடைய போறான். ஆமா 7 பிடிக்க போறான், இருப்பிடத்தை கிளப்ப போறான். ஆமோ வல்லரக்கனானவள் அரசு பரிகாரம் செய்த நாள் முதலாக ஆமா ஐயா 12 வருட காலம் 12 வருட காலம் பாதாள உலகம் எல்லாம் பஞ்சம் வந்து சேர்ந்துதையா, மறக்கா உருண்ட பஞ்சம், மன்னவரை தோற்ற பஞ்சம், நாளி உருண்ட பஞ்சம், நாயகரை தோற்ற பஞ்சம், யாழாக்கு உருண்ட பஞ்சம், அரக்கனை தோற்ற பஞ்சம், தாலி விட்டும் பீலி விட்டும் தலையளவு பஞ்சம் ஐயா, பிள்ளையை விலை கொடுத்து அவட வாங்கி உண்ட பஞ்சம், பசியும் கொடுமையாலே கொடுப்பக்கீரை தின்ற பஞ்சம். அங்க பஞ்சமாக இருந்த போது பாதாள உலகத்தில
56 அரசரெல்லாம் வல்லரக்க ராஜனுக்கு பகுதி கொடுக்கலையா பணிந்தும் நடக்கலையா பெருசா பணம் கொடுக்கலையா யானென்றும் கேட்கலையா கிஸ்தி பணம் கொடுக்கலையா பணிந்தும் நடக்கலையா பல்லரக்கராசுதனும் பாதாள உலகத்தில பணப்பெட்டிய பாப்பானா பணங்கள் எல்லாம் குறைஞ்சிருக்கு பொக்கிஷத்தை பாப்பானா பொருட்கள் எல்லாம் குறைஞ்சிருக்கு களஞ்சியத்தை பாப்பானா கஜனா காலியாச்சு இருந்தே சாப்பிட்டா எத்தனை நாளைக்கு சாப்பிட முடியும்? ஒரு நாளா 2 நாளா? 56 அரச மன்னர்கள் அரக்கனுக்கு பகுதி கொடுக்கல பணிந்தும் நடக்கல இருசா கொடுக்கல ஏனென்றும் கேட்கல. உடனே அரக்க மந்திரி அழைத்தான். ஐயா மந்திரி, வருஷம் 12 உலகத்தை அரசு பரிகாரம் செய்து வந்தேனே நான். ஏன் எனக்கு மக்கள் இதுவரைக்கும் பகுதி தரல, பணிந்து நடக்கல, இருசா கொடுக்கல, ஏனென்றும் கேட்கல, கிஸ்தி கொடுக்கல, கீழ்பணிந்து நடக்கல. நீ 56 தேசத்துக்கு உடனே அடிக்கணுமா பரையோச அடிக்கணுமே, பரையோச அடிக்கணுமே, பகுதி பணம் கேட்கணுமே. பகுதி பணம் உடனடியாக சென்று பரையோசை அடித்து பகுதி பணத்தை நீர் வாங்கி வர வேண்டும். வாங்கி வரணும். அண்ணா, நாட்டிலே 12 வருஷமா மழை இல்லையே. நான் மக்கள்கிட்ட போய் பகுதி கேட்டா எனக்கு பகுதி கொடுப்பாங்களா? எப்படி கொடுப்பாங்க? ஏய் மந்திரி, என்ன பகுதியை கொடுத்தா வாங்கிட்டு வா, பதிலுக்கு அடி உதன கொடுத்தா நீயே வாங்கிக்கோ. மன்னன் வார்த்தைக்கு மறு வார்த்தையில அவர் கொடுக்க சம்பளம், அவர் கொடுக்க சாப்பாடு. அப்ப அவர் சொல்லத்தானே கேட்கணும். கண்டிப்பா 56 அரச மன்னர்களுக்கெல்லாம் அடிக்கிறார் பரையோச. 56 தேசத்துக்கு 56 அரக்கனுட மந்திரி பரையோச அடிப்பார். பரையோச சத்தம் கேட்டு பரையோசை அரசரெல்லாம் வாராரு. அங்கே அரசரெல்லாம் ஓடி வந்து ஆறுமைய மந்திரி வார்த்தை ஒன்று, உங்கள் மண் அரக்கனுக்கு பகுதி கொடுக்க மாட்டோம். ஏய் மந்திரி, பகுதி பணம் கொடுக்க மாட்டோம், பணிந்து நடக்க மாட்டோம், பணம் கொடுக்க மாட்டோம், ஏனென்றோம் கிஸ்தி பணம் கிஸ்தி பணம் பணிந்து நடக்க மாட்டோம். அரக்கனுடைய அப்பா ரிஜுமுகாவர்ணே வாழ்ந்த போது இல்லையா நாட்டில நீதி இருந்தது, நேர்மை இருந்தது, தயவுதாசனை இருந்தது. மாதம் 3 மழை பெஞ்சு 30 சாலை விளைஞ்சிருக்கு. நீதி நேர்மை தயவுதாசனை இருந்தது. அதனால மாதம் 3 மழை பொழிந்தது, 30 தாள் விளைஞ்சு வருஷத்துக்கு 3 பூ விளைந்ததா. அந்த காலத்துல மாதம் 3 மழையும் மாதம் 3 மழையும் வருஷம் 3 பூ விளைந்தது. யாருக்கெல்லாம்? யாருக்கு? வேதங்கள் ஓதுகின்ற வேதியருக்கு ஒரு மழை பொழிந்தது. நீதி நெறியர் மதுரை ஆண்ட பொற்கை பாண்டியனுக்கு ஒரு மழை பொழிந்தது.
மாத கற்புடைய மங்கையருக்கு ஒரு மழை என பொழிந்ததா. அந்த காலத்துல கல்லானாலும் கணவன் புல்லானாலும் பூமான் என்று மதித்த தாய்மார்களுக்கு அப்போ மழை பெஞ்சது. ஆமா அந்த மணவாளை அப்படி நீதியோட இருந்தாரு, அதனால அந்த அம்மா மதிச்சாங்க. ஓ மழை பெய்யும்னா பேஞ்சிருக்கு. இப்பமும் மழை பொழிகிறது. யாருக்கு? அப்பமெல்லாம் வீட்டுக்காரரு வடக்க மதுரைக்கு போயிருந்தா தாய்மார்கள் வடக்க பார்த்து கால் நீட்ட மாட்டாங்க. நீட்ட மாட்டா. தெக்க கன்னியாகுமரிக்கு போயிருந்தா தெக்க பார்த்து கால் நீட்ட மாட்டாங்களாம் அந்த காலத்துல. இப்ப வீட்டுக்காரரு எங்கன உட்கார்ந்துருக்காரோ அங்க பார்த்து தான் கால் நீட்ட வேண்டியது இருக்கு. எப்ப காலை நீட்டி கோலம் போட்டுக்கிட்டு இருப்பா. புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க. சொல்லக்கூடாதா? அவர் வேறு கருப்பையான்னு இருந்தா அந்த அம்மா கடையில போய் கருப்பட்டின்னு கேட்க மாட்டாங்களாம். கேட்க மாட்டா. சுப்பையான்னு இருந்தா சுக்குன்னு கேட்க மாட்டாங்க. அட பைத்தியாரு கேட்க மாட்டாளா? இருளப்ப சாமின்னு இருந்தா இஞ்சின்னு கேட்க மாட்டாளாம். கேட்க மாட்டா. இப்ப வீட்டுக்காரர் பக்கத்துல வச்சுக்கிட்டே 100 தடவை பேரை சொல்ல வேண்டிய இருக்கு. ஏ கருப்பையா சுப்பையான்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட தாய்மார்களுக்கு அந்த காலம் மழை பொழிந்ததே. ஆமா இப்பமும் மழை பொழிகிறது ஐயா. யாருக்கு? அரிசி விட்டுடும் அந்தனருக்கு ஒரு மழையும் பரிசை தப்பிய மன்னருக்கு ஒரு மழையும் ஆமா புருஷனை கொன்ற பூவையருக்கு ஒரு மழையென இப்ப தூவிக்கிட்டு போகுது. இப்ப காத்துவாகல போய்கிட்டு இருக்கா. அதனால மந்திரிய அரக்கங்கிட்ட நீதி நேர்மை இல்ல, தயவு தாட்சணை இல்ல. ஆமோ நாங்களும் அரக்கனுக்கு பகுதி கொடுக்க மாட்டோம் ஐயா. பழஞ்சு நடக்க பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். படையெடுத்து சண்டை செய்ய மாட்டோம். படையெடுத்து சண்டை செய்ய தயங்க மாட்டோம். கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். எதிர்த்து சண்டை செய்வதற்கு எதிர்த்து சண்டை செய்வதற்கு கொடுக்கவே மாட்டோம். சண்டை செய்வதற்கு கிஸ்தி பணம் கேட்டு வந்தா கிஸ்தி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். கெட்டி வச்சு சண்டை செய்ய கெட்டி வச்சு சண்டை செய்ய ஐயா போடா போடா மந்திரிய போய் சொல்ல அரக்கனிடம் உங்கள் மண்ணை அரக்கனுக்கு பகுதி பணம் வேணுமானா சண்டை கோடி நாட்டை சொல்லி சண்டை செய்து பார்த்திடலாம். யுத்த கொடி நாட்டை சொல்லி யுத்தம் செய்து பல்லு கோடி சொல்லு பல்லு கோடி சொல்லு பல்லு செய்து அரக்கை இன்னொரு தடவை இருசா பணத்தை கேட்ட ஆளை அனுப்பினானே. ஆனா அவனை இலையில வச்சு அப்பளமா நொறுக்கிடுவோம். சொல்ல போய் சொல்லு. கிஸ்தி பணம் கேட்ட ஆளை அனுப்பினா புலி களப்புலியா அரக்கனை கொடுத்துருவோம். போய் சொல்லையா உங்க மண்ணை அரக்கங்கிட்ட. பார்த்தாரு மந்திரி, இங்க வந்தா அரச மன்னர்கள் பகுதி இல்லைன்னு நம்மள அடிச்சு விரட்டுதாங்க. சரியில்லை. அங்க போனா அரக்கன் பகுதி வேணும்னு சண்டைக்கு வராரு. இந்த அரக்கன் நாட்டுக்குள்ள இருந்தாமனா நம்மளுக்கு தானே ஆபத்து. நாட்டை விட்டே இவனை காட்டுக்கு விரட்டணும். வனவாசம் போனவே வந்தாத்தான் உண்டு, வரலனா இல்ல. கிடையாது.
அப்படி ஒரு எண்ணத்தோடு மந்திரியோ அரக்கன் பக்கம் வந்தார். ஆமையா வாரமையா வல்லரக்கா, வாரமையா வல்லரக்கா, வார்த்தை ஒன்று சொல்லை கேளும், சொல்ல கேளும். 56 அரசரெல்லாம் பகுதி பணம் கேட்டு போனேன், கேட்டு போனே படையெடுத்து வாராரு. இருசா பணம் கேட்டு போனேன், இழுத்து சண்டை செய்ய வாராரு. வாருமையா வல்லரக்கா, 56 அரசரெல்லாம் பகுதி பணம் கேட்டு போனேன், கேட்டு போன வாருமையா வல்லரக்கா, வார்த்தை ஒன்று சொல்ல கேளும். 56 அரசரெல்லாம் பகுதி பணம் கேட்டு போனேன், படையெடுத்து வாராரு. நான் இருசா பணம் கேட்டு போனேன், எதிர்த்து சண்டைக்கு தான் வாராரு. சண்டை கோடி நாட்ட சொன்னார், சண்டைக்கு வரவும் சொன்னார். கோடி நாட்ட சொன்னார், யுத்தத்துக்கு வரவும் சொன்னார். பல்லு கோடி நாட்ட சொன்னார், பல்லுக்கு வரவும் சொன்னார். பத்திரையும் சொன்ன போது அதை கேட்ட வல்லரகன், அடே மந்திரி, என்னையா என்னை பார்த்து ஒருவன் சண்டைக்கு வர சொன்னானா? சொன்னாரா திரட்டு திரட்டு நம்படையை. ஆமா மன்னா, மன்னா அவங்க 56 அரச மன்னர்கள், 56 அரச மன்னர்கள் எதிர்த்து சண்டைக்கு வருகிறார் ஐயா. ஆமா. ஐயோ சண்டைக்கு போனா சயனிகள் காணாது, காணாது. யுத்தத்துக்கு போனா யுத்த படை காணாது. ஆமா. மல்லுக்கு போனா மல்லு படை காணாது. ஆமோ. அவனே இவரேன்னு அலைவதை விட ஆமா சிவனேன்னு போய் நீங்க யமயகிரி பர்வதத்துல சரி ஈசனாகிய பகவானை எண்ணி வருடம் 12 தவங்களை செய்து ஆமோ யார் உங்களை பணிந்தார்களோ அவங்களை பாதுகாக்கணும், அவன எவர் உங்களை எதிர்த்தார்களோ அவங்களை எரிக்கணும். எரிக்கணும். அப்படி ஒரு தூண்டுவாமணி வரங்களை பெற்று ஆமோ ஆண்டவன் சிவபெருமானை எண்ணி தவம் இருந்தா தான் இந்த வரத்தை வாங்கலாம். அவன் வரத்தை வாங்க முடியும். ஆமா, சிவத்தை எண்ணி தவத்தை இருந்து வரத்தை பெற வேண்டும். ஆமா. அவன் பார்த்தான் வல்லரக்க, என்னடா வாரும் ஐயா வல்லரக்க, வாரும் ஐயா வார்த்தை ஒன்று ஆண்டவனை நினைக்க, ஆண்டவனை அருந்தவம் பகவானை தான் நினைக்க போறேன், பாரதமாய் இருக்க போறேன், சிவனார நினைக்க போறேன், சிறந்ததமாய் இருக்க போறேன். அடே மந்திரி, நான் தவம் இருந்து வர வாங்கி வரும் நாள் வரைக்கும் ஆமா என்னுடைய நாடு நகரம் மண்ணும் மனை பொன்னும் பொருள் சொத்து சுகம் எல்லாம் உமது பொறுப்பு. ஆமையா என்று வல்லரக்கனானவே ஆண்டவனாகிய சிவபெருமாளை எண்ணி ஆமோ அவன் தவம் இருக்க வேணும் என்று தவக்கோலம் எடுப்பானா, தலைய மொட்டை அடிப்பானா, சன்னியாசி கோலம் கொண்டு காவி நல்ல உடையணிந்து உத்திராஜ மாலை போட்டு திருநேற்று காப்பணிந்து செந்தூர பொட்டு வைத்து கம்பத்தை தோளில் வைத்தான். பொங்கலுக்கு அரிசியமா பூசைக்கு பொருட்களோடு புறப்பட்டு வாரானே, புறப்பட்டு வாரானே. அவன் தவம் இருக்க அவன் தவம் இருக்க
பார்த்தா நாம் கணவனாகப்பட்ட வல்லரக்க அவன் அரசனாயிருந்த மன்னன் என்று ஆண்டி கோலம் கொண்டதென்ன அவோ பர்த்தாவாயிருந்த மன்னன் பண்டார கோலம் கொண்டதென்ன பண்டாரம் கோலம் கொண்டதென்ன கணவனை வழிமறித்தா பவளக்கண்ணியானவா அவோ சகனம் என்று பாராத வல்லரக்கனானவே ஆண்டவனை பார்க்கும் நேரத்திலே அபசகுணமாக வழிமறிக்கிறாளே கால கெட்டுதாளா என்னை வழிமறியாதடி பவளக்கண்ணி பவளக்கண்ணி ஈசனை தான் பார்க்க போறேன் பவளக்கண்ணியா ஈசனை தான் பார்க்க போறேன் பவளக்கண்ணியா ஈசனைத்தான் பார்க்க போறேன் காலை வழிமறியாதடி கடவுளை தான் பார்க்க போறேன் பாதை வழிமறியாதடி பாதை வழிமறியாதடி பகவான பார்க்க போறேன் அப்படி வல்லரக்க ராஜனுமே தவம் இருக்க வேண்டும் என்று வாசல் விட்டு மாறானே வாசல் படி தட்டிடுமா உன் வாசல் வாரானே உன் வாசல் தட்டிடுமா தலைவாசல் வருவானா தலையில் வாசல் தட்டிடுமா மூன்றாம் திருவாரா வல்லரக்கரா சுதனோ மூன்றாம் திருவதில வாழாத பெண்ணொருத்தி மூடாத மூடாத அதற்கு முன்னால நாலாம் தெருவதிலே கரச்சதல அச்சுனதான் தும்முதாளே ஐந்தாவது திருவாரா ஐந்தாறு பெண்கள் கூடி அழுது கொண்டு வாராரே ஆறாம் தெருவதிலே ஆந்தை அலறஞ்சத்தான் ஏழாவது யானையும் எதிர வர கண்டானே எட்டாவது திருவாரா வல்லரக்கராஜனும் ஓடு போட்ட கரும்போன குறுக்க வர கண்டானே ஒன்பதாம் திருவாரா ஓரி குறிக்கிடும் உளச்சத்தம் கேட்டிடும் பத்தாவது திருவதில திருவதில பாம்பு படபடுத்த
அளித்தான் உலகாளே அடந்தவன சோலை கண்டான் கண்டு ஏழு மலை வனம் கடந்தான் அவன் வனம் கடந்தான் உமையகிரி மலைக்கு வாரான் அவன் யமயகிரி மலையதில வல்லரக்கன் மாறபோது ஆண்குட்டி ஓட கண்டா மயிலிருந்த ஆட கண்டா சிங்கம் அது உறங்க கண்டா சிறுபுலியும் தூங்க கண்டா அழுவாய் புலி உறங்குவானோ கமரிமான் தூங்குவானோ யானை உறங்குவானோ யாளிகளும் தூங்குவானோ அண்ணமாது நடக்குவானோ அழகு கோயில் திரியுவானோ அப்பேற்பட்ட வனமதில அப்பேற்பட்ட அரக்கன் தவம் இருக்க வாரானே பலவித மிருகங்களை எல்லாம் பார்த்தான் வல்லரக்கன் கொஞ்சம் கூட பயம் இல்லை ஆமா மிருகத்தோட மிருகமா அவன் இருக்கும்போது அவன் ஏன் பயப்பட போறான் ஆமா ஆமா அந்த ஆர்வணிய வனமாகப்பட்ட இமயகிரி மலையிலே இமயகிரி மலையில ஆலமரத்தின் அடியிலே தவப்பொருட்களை இறக்கினான் தவச்சாலையா அலங்கரித்தார் அலங்கரித்து அப்படி வல்லரக்க ராஜனமே வல்லரக்க யமயகிரி பர்வதத்தில் ஆலமரம் அடியதில தவப்பொருளை இறக்குதான குளித்து நீராடி குளித்து நீராடி போல வந்த ஆண்டவனாகிய சிவபெருமாளை எண்ணி அல்லும் பகலும் 60 நாளிகையும் தவம் இருந்து நாமல் அக்கினி வரங்களை வாங்க வேண்டும் என்று எண்ணி ஆலமரத்தின் அடியிலே தவ பொருட்களை இறங்கினா குளித்து நீராடி தவச்சாலையை அலங்கரித்தான் வல்லரக்கனானவன் சாந்தே கொண்டு நல்ல தரமொழிகி சந்தனத்தா போட்டு சந்தனத்தா போட்டு அவன் பாலாலே தரை பன்னீராலே மாவு கொண்டு நல்ல அரமெழுகி
ஏற்றி வைத்து கோலம் போட்ட இடம் மதியில வல்லரக ராட்சுதனோ அரணாரதான் நினைத்து கோலம் போட்ட இடம் மதியில ஒரு வான பொங்கல் இட்டான். பொங்கலிடும் வேளையில பானை ரெண்டா வெடித்திடுமா. ஆண்டவனை என்ன சிவனுக்காக ஒரு பானை பொங்கல் வைத்தான். பொங்க பானை ஏன் வெடிக்கணும் மாமா வாங்க. அப்ப மண் பானை தானே பொங்க பானை ரெண்டா வெடிக்கு. பானை வெடிக்க நம்மளுக்கு பொல்லாத நேரம்னு பார்த்தானா பாக்கலியா வேகாத பானை தானா. இது வெடித்தாலும் குற்றம் இல்ல வெடித்திட்டாலும் குற்றம் இல்லையா. தேங்காய் உடைத்தான் கண்ணோடு சில்லு சில்லாக நொறுங்குகிறது. அப்படியே செதறி வாடுதா. இந்த கண்ணோடு சில்லு சில்லாகவே நொறுங்கும் வேளையில இது தேரவடி தேங்காயோ தேரவடி தேங்காயோ மரம் அந்த தென்னை மரம் தேங்காய் உடைத்தான் கண்ணோடு நொறுங்குகிறது. இது தேரவடி தேங்காவா இல்ல தென்னை மரத்து வாக்கா. செதறிட்டாலும் குற்றம் இல்லை. கற்பூரம் கொளுத்துகிறான் காற்று வந்து அணைத்தது. நம்ம குளிச்சிருக்கோம், தலைய மொட்டை அடிச்சிருக்கோம், நெத்தியில பட்டை அடிச்சிருக்கோம், கழுத்துல ஒரு பெரிய உத்ராச கொட்டை போட்டிருக்கோமே. நாம செய்யும் பூசை ஈசனுக்கு கொடுத்து வைக்கல. அப்படி ஆண்டவனாகி சிவபெருமாளையே என்ன நாம் செய்யும் பூசை சிவனுக்கு கொடுத்து வைக்காம இருந்தாலும் சிவனை எண்ணி நாம தபம் செய்து 5 விரலுக்கு அக்கினி வரங்களை நாமல் வாங்க வேண்டும் என்று கோலம் போட்ட இடமாதிலே 6 காலம் இடம் போட்டு 6 காலம் இடத்தில 6 காலம் இடத்தில அதுல கம்பத்தடி மேலே எல்லோ அனத்தசப்பு கொடுத்து மாங்குளைக்கு மேலே எல்லோ அடைவுருண்ட தேங்காய் மேல அவன் மஞ்சள் கோலை ஒன்று வைத்து மஞ்சள் கோலை மேலே எல்லோ எலுமிச்சங்கனிய எலுமிச்சம் இனியா கொட்ட எல்கடுகு மேலே எல்லோ குறுங்கடுகு ஒன்று வைத்தா கொத்தமல்லி இதழ மேல கொட்டப்பாக்கு ஒன்று வைத்தான். கொட்டப்பாக்கு மேல எல்லோ வாளி முட்டை ஒன்று வைத்தான். வாளி முட்டை மேல எல்லோ வாளி முட்டை மேல எல்லோ குண்டு ஊசிய ஊசி முனைவேல் மலர்கால் பெருவிரலை ஊன்றினான். நாசி அடைக்கு அரக்கன் ஊசி தவத்தை செய்தான். 1 மாதம் 2 மாதங்கள் அல்ல 1 வருடங்களும் 2
வருடங்களும் அல்ல ஆமாம்மா வருடம் 12 அரக்கன் தவத்தை செய்து வருகிறான். அரக்கனாகப்பட்ட வல்லரக்கனானவன் என்னடா ஆண்டவன் சிவனை எண்ணி நாம் 26 வருடமும் தவம் இருந்து வர வேண்டும் என்று ஊசி முனைமேல் வலது கால் பெருவிரலை ஊன்றினான். ஆசை அடக்க அரக்கன் ஊசி தவத்தை செய்தான். ஊசி தவத்தெல்லாம் செய்து 1 மாதம் 2 மாதம் அல்ல 1 வருடங்கள் 2 வருடங்களும் அல்ல கிடையாது கிடையாது 12 ஆண்டு காலம் பகவானை எண்ணியே தவம் இருக்கின்றான் வல்லரக்கன். உண்ணாமல் உடையவன் பகவானே அண்ணாம் தண்ணியது ஆண்டவன் திருமுகரா அரணேயலோ அரக்கன் அரண ராமத்தை சொல்லுவாளா சிவனராமத்தை சொல்லுவானா உடையவன் பகவானே மறந்திடாம ஒருவரிடம் அவமே இருந்தா அந்த உடையவன் பகவான் வரவே ஒருவரிடம் தவமே சாமி 2 நல்ல வருடகாலம் ஈசன் சிவபெருமான் இல்லையா 1 நல்ல வருடகாலம் கண்ணன் பகவான் வரவும் இல்லையா 4 நல்ல வருடகாலம் வருட காலம் போடு அங்கே நாதன் சிவபெருமான் வரவும் இல்லையா வரவே இல்லை நாலு வருட வரவா போடு ஐயா 5 வருடமாச்சு ஆண்டவன் வரவும் இல்லை 6 நல்ல வருட காலம் ஆதி பகவானும் வரவும் இல்லை 7 நல்ல வருடமாச்சு ஈஸ்வரனும் வரவும் இல்லை 8 9 வருடமாச்சு உடையவன் வரவும் இல்லை 10 12 வருட காலம் ஆதி பரம்பொருளும் வரவும் இல்லையா வரவே இல்லை வருடம் 12 பகவான் வராமல் இருந்த போது அரக்கன் பார்த்தான் இவ்வளவு காலமும் தவம் இருந்து இன்னும் இறைவன் இங்கு வரவில்லை நாம் தவத்திலே ஏதேனும் குற்றமா தவறாக தவம் செய்து விட்டோமா அரகரா சிவசிவ அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா ஆமோ
அநாத ரட்சகா ஆபத்து குடையோனே ஈசா சிவபிரகாசா என்று இறைவனை எண்ணி அரக்கன் ஆண்டவன் நாமத்தை உச்சரிக்கின்றார். மனமுருக பாடுதா ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா ஆண்டவனே பகவானே சங்கரா சம்போ சங்கரா அரக்கன் செய்யும் தவத்தை பாரோ சங்கரா அரக்கன் செய்யும் தவத்தை பாரோ சங்கரா சுவாமி ஈஸ்வரனே 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 இறையோனே சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரோ ஏழை செய்யும் தவத்தை பாரோ சாமி படியளக்கும் 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 பரம்பொருளே சம்போ சங்கரா பக்தேன் செய்யும் தவத்தை பாரோ பக்தேன் செய்யும் தவத்தை பாரோ பக்தேன் செய்யும் தவத்தை பாரோ சுவாமி இறையளக்கும் 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 ஈஸ்வரரே சம்போ சங்கர் ஏழை செய்யும் தவத்தை பாரும் ஏழை செய்யும் தவத்தை பாரும் சாமி என்ன குற்றம் என்ன குற்றம் என்ன குற்றம் செய்துட்டேனோ சம்போ சங்கரா பாராமல் இருப்பதேனோ பாராமல் இருப்பதேனோ அப்படி தவம் இருந்து வார போது அரக்கனோட தவம் அதுதான் ஆடாதே கைலாசோ ஆடுதையா செய்யுதையா நகலாதே கைலாசோ கைலாசம் கைலாசோ அகன்றும் இல்லை ஆடுதையோ கைலாசோ ஆண்டவன் சிவனை எண்ணி 12 ஆண்டு காலம் தவம் இருந்தான் வல்லரக்கன். அரக்கன் தவத்தின் மகிமையினாலே ஆடாத கைலாசம் எல்லாம் ஆடு நகலாத கைலாசம் அல்ல கைலை மலை நடுங்கும் பொழுது யார் தவம் இருக்கிறார் என்று ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஞானத்தால் அறிந்தார். ஆமா அரக்கனுடைய தவத்தை கண்டு இவனுக்கு நான் வரம் கொடுத்தாக வேண்டும் என்று ஆண்டவனாக பகவான் அர்த்தசாம வேளையிலே புறப்பட்டார். ஆமா பகவான் வாரபோது பார்வதாதேவி பார்த்தா சுவாமி பரம்பொருளே உலகமெல்லாம் படி இழக்கும் உமா மகேஸ்வரா சாமன் அடிச்சாமோ சதிசாம நேரம் ஏமசாம வேலை இலை குலுங்கா சாமோ நான் எங்கிருக்கும் பொழுது தாங்கள் எங்கே செல்கின்றீர்கள் இறைவா? ஆண்டவா இறைவா ஏ பார்வதி என் மீது
உனக்கு சந்தேகமா? சரி. அதோ பார்த்தாயா, என்ன யமயகிரி பர்வதத்திலே என்ன எண்ணி ஒரு வல்லரக்கன் தவம் இருந்து வருகின்றார். புத்துக்குள்ள இருக்கான். அந்த அரக்கனுக்கு வரம் கொடுக்க போறேன் அம்மா. ஆமா பகவானே, ஆண்டவா, அரக்கனுக்கு வரம் கொடுக்கணுமானா இதுவா நேரம்? காலையில போகலாமா? காலையில போகலாம், மத்தியானம் போகலாம், சாயந்தரம் கூட போகலாம். ஆமா. அப்படியே நீங்க போனாலும் உங்க மூத்த மகன் ஆதிமூல கணபதி இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமா? இளைய மகன் வடி வேலவன் இருக்கிறானே, அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். நம்மளுக்குள்ள 1000 இருக்கலாம். சிவரை பார்த்தாவது இந்த பக்கம் போயிட்டு வரோம்னு சொல்லலாம். என்கிட்ட சொல்லாம பிரியாம, அப்படி சொல்லாம பிரியாம வந்ததால உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆண்டவா இறைவா, அந்த அரக்கன் கைலாச வரணுமானா உங்கள் ஏவல் பிள்ளை நந்தி பகவானை போய் அழைத்து வர சொல்லுங்க. ஆமா. அப்படியே ஆண்டும் என்று அப்படியே ஆட்டும் என்று ஆண்டவன் சிவபெருமா நந்தியைத்தான் வரவழைத்தார். ஐயா நந்தி தேவா, நந்தி தேவா, வார்த்தை ஒன்று வல்லரக. ஐயா நந்தீஸ்வரா, நந்தி பகவான யமயகிரி பர்வதத்திலே என்ன எண்ணி ஒரு வல்லரக்கன் தவம் இருந்து வருகின்றார். 12 வருஷம். அந்த அரக்கனை நீர்தான் ஐயா கைலாசம் அழைத்து வர வேண்டும். ஆமா பரமேஸ்வரா, சிவசிவா, அரக்கன் ஒரு பூலோக பிறவி, நான் ஒரு கைலாச பிறவி. அவனை என் கூட நான் எப்படி கூட்டிட்டு வர முடியும்? எப்படி கையிலே கூட்டிட்டு வர முடியும்? அதுக்கெல்லாம் வரம் தாரேன் அப்பா. இருக்கு. இதோ இந்த பச்சள மாய குளிகைய அரக்கன் கையிலே கொடுத்து அவன் கன்னத்துல ஒதுக்க சொல்லு. ஆமா ஆமா. அரக்கன் கன்னத்திலே ஒதுக்கினானே ஆனா அவனுக்கு 2 பக்கமும் ரெக்க முளைக்கும். இப்ப பரகுடி சக்தி வந்துருக்கு. உன்னோடு வருவார் என்ற ஆண்டவன் நந்தி பகவான் கையிலே குளிகையை கொடுத்தார். ஆமா. நந்தி பகவான் குளிகையை வாங்கி யமயகிரி பர்வதத்துக்கு வருகின்றார். ஆமோ. யமயகிரி மலையிலே ஆலமரத்தின் அடியிலே அரக்கன் 12 வருஷம் தவம் இருந்தான் பாருங்க. ஆமா. பூமியில் உள்ள மண்ணெல்லாம் அவனை சுத்தி ஒரு புத்தாக வளர்ந்து விட்டது. கரையாம்புத்தா வளர்ந்திருக்கா. ஊசி முனை மேல் வலது கால் பெருவிரலை ஊன்றி நாசி அடக்கி ஊசி தவத்தை செய்தார். ஊசி தவத்தை செய்தான 12 வருஷமா தவம் இருந்த போது பூமியில் உள்ள மண்ணெல்லாம் புற்றாகவே வளர்ந்திருக்கு. இருக்கா. அப்பேற்பட்ட புற்றுக்குள்ளே அரக்கன் தவநிலை எப்படி இருக்கு? ஐயோ. பல்களெல்லாம் பண்டையில சில குருவி பட்டவங்கள் கட்டிடுமா, கொண்டையில சில குருவி கூடு கட்டி முட்டையிட 5 தலை சென்னாகும். அரக்கனோட சடமுடிக்குள் அடகாத்து வாழ்ந்திடுமா. அவனுக்கு 40 முளைத்த புல்லு 4 முளை வேரோட, பல்லதில முளைத்த புல்லு 10 முளை வேரோட, அடிநாவில் முளைத்த புல்லு அங்கமெல்லாம் வேரோட, உச்சியில முளைத்த மரம் உள்ளாங்கல் பூச்செறிய, உள்ளாங்கால் முளைத்த மரம் உச்சியில வளர்த்துடிற அப்பேற்பட்ட கோலத்தோடு ஓம் நம சிவாய நமக, ஓம் சிவாய நமக என்று சிவனார் நாமத்தை உச்சரித்தார். அரக்கன் சொல்லாம பாத்தியடா. அரக்கன் சிவநாமத்தை சொன்ன சத்தம் மட்டும்தான் நந்தி பகவான் செவியில போய் கேக்கு. அரக்கன் எப்படி இருப்பான் ஏதுவா இருப்பான்னு தெரியல. அரக்கனை காணாத நந்தி பகவான் தேடி தவித்தார். சிவனுடைய நாமத்தை மட்டும்தானே சொல்லுதான். அரக்கன் எப்படி இருக்கிறானோ எங்க இருக்கிறானோ தெரியவில்லையே. தேடி தவித்த நந்தி பகவான் என்ன எண்ணுகின்றார்? என்னமும் காணலே அரக்கனை, என்னமும் காணலையா, எப்போ காண்பேனோ அரக்கனை.
ஆகுது எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ இன்னமும் காணலையே ஆமையா ஆடினார் பாடினார் ஆடினார் பாடினார் தேடினார் ஓடினார் இன்னமும் காணலையே இன்னமும் காணலையா எப்போ காண்பேனோ எப்போ காண்பேனோ ஆமையா அரக்கா 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 என்றே ஐந்து ஆறு என் மகனே வல்லரக்கா இருந்த தவம் போதும் அப்பா ஈசன் சிவனார் அழைத்தாரப்பா செய்த தவம் போதும் அப்பா சிவனார் உன்னை அழைத்தாரப்பா இருந்த தவம் போதும் அப்பா ஈஸ்வரன் அழைத்தாரப்பா உங்க அடிய தவம் போதும் அப்பா கடிய தவம் அது கடவுளுமே அழைத்தாரப்பா அப்பா நீ இருந்த தவம் போதும் மகனே ஈசன் உன்னை அழைத்தார் அப்பா நீ செய்த தவம் போதும் சிவன் உன்னை அழைத்தார் என்று சொன்னார் பத்தியலா நந்தி பகவான் கூப்பிட்டார்ல ஆமா அரக்கனுக்கு லேசா காது கேக்கு அவனுக்கு லேசா காது ஆமா பேரை சொல்லி கூப்பிடுத ஒருவேளை ஆண்டவன் நம்மளுக்கு வரம் கொடுக்க வந்துட்டாரோ என்ற வல்லரக்கன் எண்ணிக்கொண்டு எப்படி வருகின்றான் எப்படி வாராரக்க அவன் முத்த விட்டு கீழறங்கி ஓடோடி வாரானே நந்தியத்தம் கண்டாரே ஆகா ஆண்டவன் சிவன் வந்தார் என்று நாமல் ஓடோடி வந்தோமே வட்டமா வந்தோமா சரியான ஒரு காளைங்கண்ணுல வந்து நிக்கி சரியான உச்சி கொம்பு காளைங்கண்ணு ஆண்டவனா இருந்தா உச்சியில கொம்பு இருக்குமா இந்த காளைக்கு கொம்பு இருக்க வாயார பேசு உலகத்தில் உள்ள காளை எல்லாம் வாய் பேசுதா அவனா இந்த காளை வாய் பேசுத யாரா இருக்கலாம் அப்ப இது யாராக இருக்கலாம் எவரா இருக்கலாம் யாரடவா காளைங்கண்ணு யாரடவா எவரடவா எங்கு வந்த பாடு போல வந்த தெய்வம் மனிதவத்த காளை போல காளை போல கடுந்தவத்த கலைத்தாயே சண்டாளப்பாவி காலை போல் வந்து என் கடும் தவத்தை கலைத்தாயே என் தவத்தை கலைத்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன் இதோ சாபம் கொடுப்பேன் அவன் நந்தி பகவான் ஏ போறப்பா நீ 12 வருஷமா தவம் இருந்த நீ சாபம் கொடுத்தா கண்டிப்பா எனக்கு பலிக்கும் உன் தவத்தை கலைக்க நான் வரவில்லை உன்னை அழைத்து வரும்படி ஆண்டவன் என்னை அனுப்பி வைத்தார் நான் தான் வானலோகத்தேவன் ஈசனுக்கு ஏவல் பிள்ளை தெய்வலோகத்து காலை நான் தான் நந்தி பகவான் சிவாலயத்துக்கு வந்தேன்னா என் அனுமதி இல்லாம நீ பகவானை பார்க்க முடியாது முடியாது அப்படியா ஐயா நந்தீஸ்வரா நான் கைலாச வரணுமானா நீங்க கைலாச பிறவி மேல போகலாம் கீழே வரலாம் நான் ஒரு சாதாரண மானிட பிறவி நான் எப்படி உங்க கூட வர முடியும்
அதுக்கெல்லாம் வரம் வச்சிருக்கேன்பா. என்ன வரும் இதோ இந்த 2 குளிகை இருக்கு. ஆ, இந்த குளிகையை உன் கன்னத்துல ஒதுக்கி கொண்டையானா உனக்கு 2 பக்கமும் ரெக்க முளைக்கும். அது எப்படி முளைக்கும் 2 பக்கமும்? சந்தேகப்பட்டான் வல்லரேக்க. ஆமா. கோழிக்கா மாதிரி இருக்கு இந்த குளிகை. எவ்வளவு அள்ளி இருக்கு? இத நான் ஒதுக்கினா எனக்கு எப்படி ரெக்க முளைக்கும்? ரெக்க முளைக்குமா முளைக்காதா? குளிகைக்கு ஏதேனும் மகிமை இருந்தா சொல்லுங்க, அப்பந்தான் உண்மை நான் நம்புவேன். அட சண்டாள பாவி. அப்பந்தான் நந்தி பகவான் குளிகையினுடைய மகிமையை சொன்னார்.